Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இருக்கிற சூழல்ல தான் பிரியதர்ஷனாக உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். உச்சநீதிமன்றம் கூட இன்றைக்கு ஒரு வழக்கு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது என்று மறுத்திருக்கிற சூழல்ல என்னதான் நடக்குது டெல்லியில? வணக்கம் மகேஷ். ஆனா இது கண்டிப்பா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடணும். திரும்ப உச்சநீதிமன்றமும் ஏன் இதை அவசரமா இது டிஸ்கஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷனையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க நம்ம சிஜேஐ கோர்ட்ல. அதை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சேயிங் தட் அங்க ஜந்தர் மந்தர்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, போலீஸ்காரங்க அங்க தடி நடப்பு செஞ்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட இம்பாக்ட் இதுல ரொம்ப நிறைய இருந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, சோ இந்த 3 பிரேயர்ஸ் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வச்சு இந்த 3 பிரேயர், அதாவது ஒண்ணு தர்மேந்திர பிரதான் அவர்களை நீக்கணும், ரெண்டாவது விஷயம் நீட் தேர்வுல இறந்து போன குழந்தைங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும், மூணாவது இந்த மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க, இதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணணும். இதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? இது எல்லாமே பாலிசி மேட்டருங்க. கேன் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் ஹூ வில் பி விச் மினிஸ்டர்? அதாவது இது கொண்டு வர அவங்களுக்கும் இது தெளிவா தெரியும். ஏன்னா திஸ் இஸ் நாட் அண்டர் த ஜுடிஷியரி பவர் அப்படின்றது மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா இருக்கிறவங்களுக்கே தெரியுற ஒரு விஷயம். நீங்க கொண்டு இது சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல மென்ஷன் பண்ணி இது ஒரு எமர்ஜென்சி, எங்களுக்கு கண்டிஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்க கொண்டு சிஜே முன்னாடி நீங்க இதை சொல்லி, அவரும் சொல்றாரு இது எங்களோட ஆம்பிட்ல கிடையாது, திஸ் இஸ் டு டூ வித் எக்ஸிகியூட்டிவ் பவர். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க உங்களுக்கு வீடியோ காட்டுறோம், வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுறோம் அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. அப்போ அவர் தான் சொல்றாரு, வீடியோ ஃபுட்டேஜ் நான் காட்ட வேண்டாம், என்னோட டைம்க்கு வேணா உங்களோட டைம் ரொம்ப முக்கியம், அதனால நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. அங்க இருந்து வெளியில வராரு, வந்த உடனே ஒரு 4 மீடியா ஹவுஸ் கிட்ட உட்கார்ந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நாங்க போய் இதை மென்ஷன் பண்ணோம், சிஜே இதை ஏத்துக்கல. நான் என்ன கேக்குறேன், ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லன்னு தெரியல மகேஷ், நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மினிஸ்ட்ரி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PIL என் பேர்ல நான் ஃபைல் பண்ணேன். இதே சுப்ரீம் கோர்ட்ல நான் ஃபைல் பண்ணும் போது என்கிட்ட அதுதான் சொன்னாங்க, மினிஸ்டீரியல் ஒர்க் அப்படின்றது எக்ஸிகியூட்டிவ் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், நாங்க ஜுடிஷியரியில உட்கார்ந்துகிட்டு நீங்க எந்த மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும்ன்ற ரூலை நாங்க போட முடியாது அப்படின்னு சொன்ன அதே கோர்ட் தான். சோ டெக்னிக்கலி இன்னைக்குமே அதே ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே சிஜேஐயோட ஒரு கொட்டேஷனை எடுத்து தேவையில்லாம அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி, இந்த அவர் சொன்னது எந்த ஒரு பிரிடெக்ஸ்ல சொன்னாரு, இந்த காக்ரோச்சஸ் ரெஃபரன்சஸ் எந்த ஒரு பிரிடெக்ஸ்ல சொன்னாரு, அதை எப்படி திருச்சி மாத்தி உட்கார்ந்து ஒரு பார்ட்டின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி, இது முதல்ல பார்ட்டியும் கிடையாதுங்க. என்ன பார்ட்டி இது? நீங்க ஆர்கனைசேஷனா, பார்ட்டியா, மூவ்மெண்டா, சிவில் சொசைட்டியா, யாருங்க நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல. கலவரத்தை மட்டும் உண்டாக்கிட்டு இருக்கீங்க. டெல்லியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க. தெளிவா வெளில போக முடியல, வர முடியல, மெட்ரோ எல்லாம் நிறுத்தி போட்டு கிடக்கு. இந்தியாலேயே இருக்கிற ஹையஸ்ட் யூசேஜ் ஆஃப் மெட்ரோ மும்பைக்கு அப்புறம் இருக்கிறது டெல்லி தான். இப்ப டெல்லியோட மெட்ரோவே முடங்கி கிடக்கு. நீங்க என்ன நேஷனல் ஸ்பிரிட்ட பத்தி பேசுறீங்க? நீங்க என்ன நேஷனை உட்காந்து பாதுகாக்க போறீங்க? இங்கே உட்காந்து நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இன்டர்நேஷனல் இது இருக்கா, இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கா நீங்க கேக்குறீங்களே. பாலஸ்தீனோட பிளாக்ஸ் எடுத்து காட்டுறாங்க, ஆப்கானிஸ்தானோட பிளாக் எடுத்து காட்டுறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல இன்டர்நேஷனல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குற மக்களும் நீங்களும் எனக்கு சொல்லுங்க. இன்னொன்னு நான் என்ன கேக்குறேன், பின்னாடி பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு வாட்டர் பாட்டில்ஸ், அவ்வளவு சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அப்படியே பைலன் பண்ணி வச்சிருக்காங்க ஜந்தர் மந்தர்ல இருந்து. நீங்க ஒரு சின்ன ஒரு இயக்கம் தானங்க, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கிடையாது. உங்களுக்கு எங்க இருந்துங்க இவ்வளவு காசு வருது? இத்தனை பேரை நீங்க எங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவங்க எல்லாம் நீங்க எப்படி அகாமடேட் பண்ணீங்க? அதாவது திரண்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே போயிருக்காங்க. ஆனா அந்த மக்கள் பாவம் என்ன புரியலன்னா, அவங்களுக்கு யாரு கூப்பிட்டாலும் நம்ம அந்த மேடையில போய் நிக்க முடியாதுங்க. யாரு கூப்பிடுறாங்களோ அந்த மேடை நாகரிகம் தெரிஞ்சவங்க கிட்டதான் போய் நம்ம போய் நிக்கணும். அந்த மேடை நாகரிகமே தெரியாம இதை கம்ப்ளீட்டா பொலிட்டிசைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு பாருங்க நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணி ஒரு விஷுவல் எல்லாம் உள்ள போட்டுட்டு, இது அதாவது இருக்கிற ஒரு பிரச்சனை பத்தாது அப்படின்றதுக்கு இன்னும் கலவரத்தை எப்படி கொண்டு வரணும், இது உள்ள இருக்கிற இன்சர்ஜென்சியை எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத கேள்வி கேட்கணும்ன்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, வெளியில நீங்க சாரி கேட்கவே இல்ல, பிரைம் மினிஸ்டர் சாரி சொல்லல, எஜுகேஷன் மினிஸ்டர் சாரி சொல்லல. எங்க எமர்ஜென்சி நடந்ததுக்கு இனி நாள் வரைக்கும் உங்க சைட்ல இருந்து ஒரு சாரி வரல. சோ இந்த பாயிண்ட் இஸ், யாரு சாரி கேட்கறாங்கன்றது விஷயம் கிடையாது. கவர்மெண்ட் தெளிவா என்ன சொல்லியாச்சு, இது கண்டிப்பா ஒரு நேஷனல்
இஷ்யூ, இதை நாங்க அட்ரஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு மினிஸ்டரும் வந்து சொல்லியாச்சு. நட்டா அவர்களும் ஜிதேந்தர் அவர்களும் போயிட்டு சோனம் வாங்சுக் அவர்களை போயிட்டு மீட் பண்ணியாச்சு. அவரே என்ன சொல்றாரு, இப்ப அவர் ரெசிக்னேஷன் வேணும் அப்படின்றது கிரைட்டீரியா கிடையாது. அவர் ரெசிக்னேஷன் பண்றதுக்கான he may consider to resign. ஆனா நமக்கு தேவை என்னன்னா, இந்த நீட் தேர்வை என்ன பிரச்சனையோ அதை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றத அவரே நேரோ டவுன் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் கிரியேட் பண்றதுக்கு இருக்கிற ஒரு கலவரத்துல வந்து இன்னும் வந்து எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்துற மாதிரி பிரச்சனை நடந்தாச்சுங்க. நான் என்ன கேட்கிறேன், பிரச்சனையே நடக்காம இருக்கிறதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே அப்படி கிடையாது. அண்ட் அந்த கவர்மெண்ட் பண்ற பிரச்சனை, அவங்க கவர்மெண்ட் பண்ற தப்ப சுட்டி காட்டுறதுக்கு தான் எதிர்கட்சியா நீங்க இருக்கீங்க. எதிர்கட்சியா நீங்க எந்த இடத்துல சுட்டி காட்டணுமோ அதை சுட்டி காட்டாம, பாராளுமன்றத்துல உட்காராம அங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு இங்க வந்து டிவி முன்னாடி உட்கார்ந்து பேசுறீங்களே, இதுல வச்சு நாங்க என்னங்க பண்றது? பேசலாம், தொடர்ந்து பேசலாம் பிரியதர்ஷினி. குறுக்கிறீங்க ரொம்ப நேரமா, சுருக்கமா. எனக்கு ஒரே ஒரு இன்டர்வென்ஷன் என்ன இதுல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நீட் இருக்கணுமா இருக்க கூடாதா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நீட்டை பத்தி ஒரு பூதம் மாதிரி உட்கார்ந்து நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இதனால ஆக்சுவலி பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாதுங்க. இன்னைக்கு நீட் வேண்டாம்னு சொல்லுவீங்க, நாளைக்கு ஜேஇ வேண்டாம்னு சொல்லுவீங்க, அப்புறம் என்டிஏ எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லுவீங்க. அதாவது என்னன்னா, நேஷனல் வைட்ல குழந்தைங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிற தரம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன்னா இதே நீட் எக்ஸாம்ல ஆல் இந்தியா நம்பர் 1 தமிழ்நாட்டுல இருந்தே வந்திருக்காங்க. சோ இருக்கும் போது நீங்க வந்து ஐயோ நீட் ரொம்ப கஷ்டம், ஐயோ நீட் நம்ம மக்களுக்கு வந்து புரியாது அப்படின்ற ஒரு பிரமையை உருவாக்கி இந்த குழந்தைங்க கிட்ட இல்லாத ஒரு பயத்தை உருவாக்க வேண்டாம் அப்படின்றதுதான் ஒரே ஒரு. பிரியதர்ஷினி, ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்களே, ஏன் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும், பதவி விலகுன்னு கேட்கறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிங்கல்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, கடந்த 10 ஆண்டுகள்ல 152 தேர்வுகளுடைய வினாத்தாள் கசிவிந்திருக்கு. அப்ப இந்த கல்வித்துறையே சீரழிஞ்சிருக்கு, சீர்கட்டு இருக்கு. அப்ப அதுக்கு பொறுப்பேற்று இருக்கிற அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு அவர்கள் கேட்பது சரிதானே அப்படிங்கிறாங்க. ஓகே மகேஷ், கடந்த 20 வருஷத்துல வந்து 45 இன்சிடென்சஸ் ஆஃப் பேப்பர் லீக் நடந்திருக்கு. இவர் வந்து பேப்பர் லீக்கோட இது சொல்றாரு, எத்தனை பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றாரு. நான் பேப்பர் லீக் இன்சிடென்சஸ் வந்து 45 பேப்பர் லீக் இன்சிடென்சஸ் 20 வருஷத்துல நடந்திருக்கு. இந்த 45 பேப்பர் லீக் இன்சிடென்ட்ல வந்து 32 பேப்பர் லீக் இன்சிடென்ட் வந்து நான் பிஜேபி ரன் ஸ்டேட்ஸ்ல நடந்திருக்கு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு விஷயம் நான் ஒரு கேவியட் ரொம்ப கிளியரா என்ன சொல்றேன் அப்படின்னா, மகேஷ், கவர்மெண்ட் பண்ணது கரெக்டா அப்படின்னா கண்டிப்பா கரெக்ட் கிடையாதுங்க, தப்பு. கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கறது இல்ல. இது அவங்களுக்கு ஒரு அலாம். நீங்க பண்றது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், மக்களுக்கு நீங்க அதை கம்யூனிகேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இனி நாள் வரைக்கும் அது ஒழுங்கா பண்ணல, இது அவங்களுக்கு ஒரு அலாம் சிச்சுவேஷன், அவங்களுக்கு இது புரிய வருது. ரெண்டாவது விஷயம் மகேஷ், நம்ம வந்து இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, will the streets of ஜந்தர் மந்தர் டிசைட் த கேபினெட் மினிஸ்ட்ரின்னு கேக்குறேன் நான். இன்னைக்கு நீங்க இந்த மினிஸ்டருக்காக ஜந்தர் மந்தருக்கு வரீங்க, நாளைக்கு இன்னொரு மினிஸ்டர் மாறணும்ன்றதுக்காக ஜந்தர் மந்தர் வருவீங்க. சோ will ஜந்தர் மந்தர் ஸ்ட்ரீட் டிசைட் த கேபினெட்? அப்புறம் எதுக்குங்க நம்ம எலெக்ஷன் போட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் அவருக்குன்னு ஒரு கேபினெட்? அவர் பண்ணது தப்பு, கரெக்ட்னு யாருமே சொல்லல. அவர் பண்ணது தப்புக்கு I am taking the responsibility and we will ensure that nobody is left unanswered. அவரும் சொல்றாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சொல்றாரு, பிஎம்ஓல இருந்தும் சொல்றாங்க, எல்லா சைட்ல இருந்தும் they are giving that statement. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து, இதுல கவர்மெண்ட் வந்து இத பட்டிங்லயே எப்ப கட் பண்ணி முடிச்சிருந்திருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த இஷ்யூ வரும்போதே அவங்க சொல்ற மாதிரி கேபினெட் ரீஷபிள் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல இந்த இஷ்யூ வந்த போதே அவரை வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில இருந்து எடுத்திருந்திருக்கலாம். இது வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரளயத்துல இருந்து நம்ம காப்பாத்திருந்திருக்கலாம். கவர்மெண்ட் wouldn't have been in the bad phase. இது வந்து நடந்த ஒரு விஷயம். பட் ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு நீங்க தெருக்கு வந்து இறங்கிட்டு இந்த மினிஸ்டர் மாத்தினாதான் ஆச்சுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு இஷ்யூக்குமே நீங்க தெருவுல வந்து நிப்பீங்க இல்லையா? சோ நான் என்ன கேக்குறேன், when there is a means, ஒரு கவர்மெண்ட் கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு மீன்ஸ்ங்க. அதாவது உங்களுக்கு வந்து மோடி அவர்களே பிடிக்காம இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு மோடி அவர்களே பிடிச்சிருந்திருக்கலாம், பட் மெஜாரிட்டி will actually form the government. அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம ஃபாலோ பண்றது. சோ such being the case, அவர்தான பிரைம் மினிஸ்டர். you have complete. அதை கடந்து இன்னொரு கேள்வி, நீங்க சொன்னீங்கல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு கட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு கட்சின்னு சொல்லக்கூடாத ஒரு அமைப்பு 2 மாதம் தான் ஆகிருக்கு, அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இவ்வளவு பேர் 20 நாளுக்கு மேல தொடருது இல்ல, மாணவர்கள் நிறைய வர்றாங்கல்ல. நான் சொல்லல, I am not telling Cockroach Janata Party is not a political party. Cockroach Janata Party legally is not a political party.
அவங்க போய் எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணல. சோ இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். இட் இஸ் ஜஸ்ட் எங்க இருந்து வந்திருக்காங்க எங்க இருந்து போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நான் இத சொல்லல உங்களுக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எடுத்த முன்னெடுத்த போராட்டத்துக்கு இவ்வளவு ஆதரவுனா இப்ப தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாநிலங்களில் இந்த போராட்டம் பரவி இருக்கு அப்படிங்கிறப்ப அப்ப நிறைய பேருடைய ஆதரவு பெற்றிருக்கு, உள்மனதில் இருந்தது வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மினிஸ்டர் ரெசிக்னேஷனுக்காக நான் ஒன்னு சொல்றேன் மகேஷ். சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெயில் வாங்கின கையோட போய் மினிஸ்ட்ரியில உட்கார்ந்த ஆளுங்க கிடையாதா தமிழ்நாட்டுல? ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே வெளியில மினிஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ண மினிஸ்டர்ஸ் கிடையாதா? ஜெயிலுக்குள்ள நீங்க இருக்கும்போது எப்படி நீங்க மினிஸ்டரா இருப்பீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேள்வி கேட்கலையா? என்னங்க புதுசா நடக்குதா இது? அதாவது ஓனர்ஷிப் எடுத்திருக்காங்களா இல்லையான்ற கேள்வி நீங்க கேட்டீங்க, அது நியாயங்க. ஆனா நீங்க வந்து ரிசைன் பண்ணியே ஆகணும்னு சொல்ற அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து கவர்மெண்ட் கிட்ட தாங்க இருக்கு. நம்ம ஜெனரல் பப்ளிக் we cannot question on that. சரி, இல்ல இப்ப பிரியதர்ஷினி நிறைவு கருத்து சுருக்கமா. எந்த ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து இந்தியாவை வந்து நேபாள் மாதிரி ஆக்கணும், பார்லிமெண்ட்டை வந்து செங்கலா உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கல. சோ அதனால ஸ்டூடெண்ட்ஸோட கவரை வச்சுக்கிட்டு நீங்க தயவு செஞ்சு இதை பொலிட்டிசைஸ் பண்ணி அவங்களோட ஃபியூச்சரோட விளையாடாம இருக்கணும். கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸை பிரைமரியா பார்க்கணும் அப்படின்றதுதான் விஷயம். நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.